எதனால டோனி ஒரு பிக்கெஸ்ட் பில்லியனர் தன்னோட சிவில் வார் டீமுக்கு அவர் ஒரு டீனேஜரை செலக்ட் பண்ணியிருப்பாரு? பிகாஸ் அவர் எந்த ஹீரோவான செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா குறிப்பிட்ட அவர் ஸ்பைடர்மேனை செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் பவர்க்காக கிடையாது. டோனி இந்த இடத்துல பீட்டர் கிட்ட ஃபெமிலியரான ஒரு விஷயத்தை பார்த்திருக்காரு. என்னன்னா தன்னோட யங்கர் வெர்ஷனை அவர் ஒரு ரிஃப்ளெக்ஷனா பீட்டருக்குள்ள பார்த்திருக்காரு. பிரில்லியண்டான ஒரு விஷயம், ரெக்லஸான ஒரு பர்சன், ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்றது எல்லாத்தையோட ஸ்பெசிபிகேஷனும் அவருக்குள்ள இருக்கக்கூடியது பீட்டருக்குள்ளேயுமே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காரு. அதோட டீப்பா வந்து பார்த்தோம்னா டோனிக்கு ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா டோனி உங்களுக்கு சுக்கோவியா, அல்ட்ரான் இந்த எல்லா இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் ஹீரோஸ் மேல சுத்தமா ஹோப்பே அவருக்கு போயிருக்கும். அவர் பீட்டரை இந்த இடத்துல கொண்டு வரது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லாம ஒரு ரிடெம்ஷனா கொண்டு வந்திருப்பாரு. அது மூலியமா அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பியூரான ஒரு பர்சன் மாஸ்க் வேர் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு பர்சனா இருப்பானா அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. சிவில் வார்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை சூஸ் பண்ணது, இவரு ஏதோ ஒரு விஷயத்தை இவருக்குள்ள மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இதே ஒரு கேட்டகரி இன்னொரு பர்சனுக்குள்ள இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பீட்டர் பார்க்கரை அவரோட டீம்ல ரெக்ரூட் பண்ணியிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.